நம பார்வதீபதகே அரஹர மகாதேவம். தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கொங்குவள நாட்டிலே பாடல் பெற்ற ஸ்தலங்கள் 7 ஆகும். அதில் முதன்மையானது அவிநாசி என்னும் திருத்தலமாகும். நமது சைவ குரவர்களிலே 4 பெருமக்கள் நமது வாழ்க்கையை நெறிப்படுத்த தேவாரத்தையும் திருவாசகத்தையும் அருளினார்கள். தேவாரம் பாடிய மூவரும் எல்லா தலத்துக்கும் சென்று இறைவனை தரிசித்து அந்த தலத்து இறைவனை போற்றி வணங்கி பாடி அருளியதே தேவாரமாகும். அந்த வகையிலே ஞானசம்பந்தரானவர் மயிலாப்பூரிலே எலும்பை பெண்ணாக்கி கொடுத்தார். அதுபோலவே நாவுக்கரசர் பாம்பு தீண்டி இறந்த சிறுவனை மீண்டும் உயிர்ப்பளித்தார். அதுபோல சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நமது கொங்குவள நாட்டில் உள்ள அவிநாசி திருத்தலத்திலே முதலை உண்ட பாலகனை தேவாரம் பாடி மீட்டி அருளியார் என்பது தல வரலாறாகும். அந்த வகையிலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த தலங்களை தரிசித்து சேரநாடு செல்லும் வழியிலே திருப்பக்கொலியூர் அவிநாசிக்கு வருகை தந்தார். அப்பொழுது அவருக்கு ஒரு பசி மயக்கம் ஏற்பட எம்பெருமான் அவிநாசி அப்பரே ஒரு அந்தணராக கட்டமுது சுமந்து கொண்டு சென்றதாக வரலாறு உண்டு. அப்பொழுது அந்த பசியாறி விட்டு அக்ரஹாரத்தில் தாண்டி சிவனை தரிசிக்க வரும்பொழுது ஒரு வீட்டிலே மங்கள ஒளியும் எதிர் வீட்டில் அருள்குரலும் கேட்கிறது. இந்த வித்தியாசமான ஒரு இதை அங்குள்ளவர்களிடம் வினவுகிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், ஒத்த வயதை உடைய இந்த 2 சிறுவர்களும் இங்குள்ள தாமரை குளத்திலே குளிக்கச் சென்றார்கள். அது சமயம் முதலையானது அந்த ஒரு சிறுவனை விழுங்கிவிட்டது. இன்னொரு சிறுவன் வீட்டிற்கு வந்து தகவல் சொன்னான். அந்த அடிப்படையிலே அந்த தப்பி வந்த சிறுவனுக்கு இன்று உபநயன விழாவானது நடக்கிறது. அது குழந்தையை இழந்த பெற்றோர்கள் நமது குழந்தையும் இருந்தால் இந்த சமயத்தில் உபநயனம் செய்து மகிழ்விழாம் என்ற வருத்தத்திலே அழுகிறார்கள் என்றார். உடனடியாக சுந்தரமூர்த்தி சுவாமி திருத்தலத்திற்கு எழுந்தருளியை கேள்விப்பட்டு குழந்தை இழந்த தம்பதிகள் தங்கள் வருத்தத்தையும் மறந்து சுவாமிகளை எதிர்கொண்டு அழைத்து வணங்குகிறார்கள். அந்த செய்தியை கேட்ட சுந்தரமூர்த்தி சுவாமிகள் குளக்கரைக்கு செல்கிறார். குளத்திலே தண்ணீர் இல்லை, வறண்டு கிடக்கிறது.